தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை 3 மாத சான்றிதழ் கோர்ஸ் படிக்க லண்டன் சென்றிருப்பதால் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ராஜா தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. ராஜா ஒருங்கிணைப்பாளராகவும் மேலும் 5 பேர் உறுப்பினர்களாகவும் கொண்டு இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. என்ன பின்னணி விரிவாக பார்ப்போம். லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் சர்வதேச அரசியல் படிப்புக்காக பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 40 பேரை தேர்வு செய்துள்ளது. இதில் இந்தியாவில் இருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ள 12 பேரில் அண்ணாமலையும் ஒருவர் என்று சொல்லப்பட்டது. கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை லண்டனுக்கு புறப்பட்டு சென்றார் அண்ணாமலை. 3 மாதங்கள் லண்டனில் தங்கி படிக்கும் அண்ணாமலை வருகிற நவம்பர் மாத இறுதியில் படிப்பை முடித்து சென்னை திரும்ப உள்ளார். அவர் லண்டனில் இருக்கும் காலகட்டத்தில் கட்சி பணிகள் தொய்வடையாமல் இருக்க வேறு சீனியர் தலைவர் ஒருவரை பொறுப்பு தலைவராக யாராவது நியமிக்கப்படலாம் என்கிற தகவல்கள் வெளியாகின. ஆனால் அப்படி யாரையும் குறிப்பிட்டு தனியாக நியமிக்கவில்லை. இந்த 3 மாத காலத்தில் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தும் முயற்சியில் கட்சி இறங்கியுள்ளது. இதுகுறித்து பேசிய அண்ணாமலை, அரசியல் படிப்புக்காக வெளிநாடு சென்றாலும் தமிழக அரசின் நடவடிக்கைகளை உற்று கவனிப்பேன். ஆளுங்கட்சிக்கு எதிரான சண்டை தொடரும். வெளிநாடு சென்றாலும் எனது இதயம் தமிழகத்தில்தான் இருக்கும். பாஜக உறுப்பினர் சேர்க்கை செப்டம்பர் 1 துவங்குகிறது. பாஜகவின் முதல் அடிப்படை உறுப்பினராக பிரதமர் மோடி இணைகிறார். தமிழகத்தில் செப்டம்பர் 2 முதல் உறுப்பினராக மூத்த தலைவர் ராஜா இணைகிறார். அரசியல் தொடர்பை இல்லாத 1 லட்சம் இளைஞர்களை கண்டறிந்து அரசியல் தலைவர்களாக உருவாக்க செப்டம்பர் அக்டோபரில் கிராமங்களை நோக்கி செல்ல உள்ளோம். பாஜகவில் இணைய மொபைல் போன் எண் கொடுக்கப்படும். அதில் மிஸ்டு கால் கொடுத்தால் பாஜக நிர்வாகிகள் வீட்டுக்கு வந்து உறுப்பினராக சேர்ப்பார்கள் என பேசியிருந்தார். அண்ணாமலை தொடங்கி பாஜகவின் நிர்வாகிகள் அனைவருக்கும் வரும் ஆகஸ்ட் 31 தேதியோடு பதவிக்காலம் முடிகிறது. வட்டம் தொடங்கி மாவட்டம் வரை தேர்தல் நடத்தி நிர்வாகிகளை தேர்வு செய்ய இருக்கிறார்கள். இதுகுறித்தும் அண்ணாமலை பேசியிருந்தார். இடைக்கால தலைவராக யாராவது வந்தால் அவர்களின் கை கட்சியில் ஓங்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் என்பதால் அண்ணாமலைதான் யாரையும் நியமிக்காதபடி பார்த்து கொண்டார் என்கிற தகவல்களும் வெளியாகின. இந்த நிலையில் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் அர்ஜுன் சிங் இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அண்ணாமலை தமிழ்நாட்டில் இல்லாத இந்த 3 மாத காலத்தில் தேசிய தலைவர் நட்டாவின் வழிகாட்டுதலில் ராஜா தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதில் ஒருங்கிணைப்பாளராக ராஜாவும் உறுப்பினர்களாக துணைத் தலைவர்கள் கனக சபாபதி, சக்கரவர்த்தி, பொதுச் செயலாளர்கள் முருகானந்தம், ராமசீனிவாசன், பொருளாளர் SR சேகர் ஆகிய 5 பேரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் கோர் கமிட்டியுடன் இணைந்து பேசி கட்சி செயல்பாடுகளில் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கமிட்டியில் உறுப்பினர்களாக இருப்பவர்களுக்கு 1 அல்லது 2 மண்டலங்களை ஒருங்கிணைப்பாளரும் மாநில தலைவரும் இணைந்து பேசி பிரித்துக் கொடுக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன் என பலர் இருந்தாலும் மற்றவர்களை காட்டிலும் சீனியராகவும் அண்ணாமலைக்கு நெருக்கமாகவும் ஆதரவாகவும் இருப்பதாலே ராஜா தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருப்பதாக கட்சி வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது.